ஒவ்வொரு வருடமும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஆடி முதல் நாள் அன்று பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொள்ள நாரத முனிவர் சாட்சி இருக்க குபேரனிடம் திருமண செலவுக்காக திருமலை ஏழுமலையார் கடன் வாங்குகிறார். சிறப்பான முறையில் சீனிவாசன் பத்மாவதி தாயார் திருமணம் நடைபெறுகிறது. இத்திருமணத்திற்கான கடன் தொகையை ஒவ்வொரு வருடமும் ஆடி முதல் நாள் அன்று கலியுகம் முடியும் வரை வட்டி தருவதாக கூறியதன் பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் வட்டி தரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதேபோல் சேலம் டவுன் பொன்னம்மாபேட்டை கனகராஜ கணபதி தெருவில் உள்ள ஸ்ரீராமர் பஜனை மடத்தில் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியை காணும் வகையில் சிறப்பான முறையில் திருப்பதி வெங்கடாச்சலபதி குபேரன் வேடமிட்டு நிகழ்ச்சியை நடத்தினர். பஜனை மடத்தில் காட்சி அளிக்கும் ஸ்ரீ ராமர், லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர் ஆகிய தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. देवदानुग्रह जमान राजानुग्रह वेंकटाचलपतिनुग्रह परिपूर्ण जमान राजा कुबेर रानी कुबेर राजा मध्य देवदानुग्रह महाराजा யார்கிட்ட கடன் வாங்கினாரு? குபேரங்கிட்ட கடன் வாங்கினாங்க. குபேரனால இருக்கிறனால கடனை கொடுத்தாரு. வட்டி கட்ட முடியணும், வட்டி கட்டணும் பெருமாள். அதனால பெருமாள் கடன் வாங்கினாரு குபேரங்கிட்ட. குபேரங்கிட்ட கடனை வாங்கி தாயார் தாயார் பக்கத்தில் வந்து பார்த்தாலாம், வட்டி வாங்கிட்டு நீ கடனை வாங்கிட்ட, நான் கோச்சிட்டு போறேன்னு தாயார் போய் அலமேலமங்கா தாயார் போய் உட்காந்தாரு கீழே அலமேலமங்கா தாயார்ல. அதனால் பெருமாள் கடனை வாங்கியிருக்காரு குபேரங்கிட்ட. ஆனால் இப்போ குபேரனுக்கு கடனை கொடுக்கணும். பெருமாள் சொர்ண காசாக கொடுக்குறாரு. திருக்கல்யாணத்துக்காக கடனை வாங்கினாரு. பத்மாவதி திருமணம் பண்ணணுமா? பத்மாவதி திருமணம் பண்ணனால கல்யாணம் பண்ணணுனால ஆனால் கடனை வாங்கினாரு. அந்த கடனை அடைக்கல இன்னும், அதனால இன்னும் கடனை கொடுத்துட்டே தான் இருக்கிறாராம். வட்டியோட சேர்த்து முடிகிற வரைக்கும் வட்டி கட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஆடி மாதமும் 1ஆம் தேதி, தமிழ் 1ஆம் தேதி ஏழுமலையான் கோயிலில் குபேரனுக்கு ஏழுமலையான் வட்டி கட்டுவார். அந்த நிகழ்ச்சி இந்த கோயிலில் நடக்குது. உங்கள் ஆசீர்வாதத்தால் யார் கல்யாணத்துக்கு யாராவது கடன் வாங்கியிருந்தா வட்டி கட்டிகிட்டே வாங்க. எல்லாரும் கல்யாணம் வாங்கி எனக்கு 5 லட்ச ரூபா கடன் இருக்கு. வேணும்னா ஒரு வீடு அட்ரஸ் நோட்டீஸ் தேவதார் சர்வபூண மகாலட்சுமி கடாதினோ தேவதார் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி தீபாவளி வந்துட்டு இருக்காரு. கோவிந்தா
பக்தர்களுக்காக 42 நாட்கள் காட்சியளிக்கும் அத்திவரதர் கருடாழ்வாருக்கும் தீபாராதனை காட்டப்பட்டது. கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் துளசி தீர்த்த பிரசாதம், சடாரி மரியாதையுடன் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை சேலம் திருமலை திருப்பதி தொண்டு மையம் சார்பில் சிறப்பாக செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கனகராஜ கணபதி தெருவில் இருக்கிற ஸ்ரீராமர் பஜனை மடத்துல குபேரனுக்கு ஏழுமலையான் வட்டி கட்டுற நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. இதனுடைய இந்த நிகழ்ச்சி அப்படியே திருமலையில ஆடி ஒன்னாம் தேதி, தமிழ் மாதம் ஆடி மாதம் 1ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி அப்படியே திருமலையில நடக்கிறது. நம்ம எல்லாம் எத்தனை பேர் பார்த்திருக்கோம்னு தெரியாது, நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. அதை இங்க நடத்தணும் அப்படின்னு இங்க இருக்கிற மக்களுடைய ஆசையினால, இங்க எல்லாருமே அவளுடைய ஆசீர்வாதத்தினால இங்க சிறப்பாக நடந்தது. அதே மாதிரி பெருமாள் பத்மாவதி தாயாருடைய கல்யாணத்துக்காக காசு கொடுக்கணும் இல்லையா, வரதட்சணை, அதுக்கெல்லாம் மண்டப செலவுக்கு அதுக்கெல்லாம் காசு குபேரன்ட்ட இருந்து வாங்குறார், கடனா வாங்குறார். அதை கலியுகம் முடியற வரைக்கும் வட்டியை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழுமலையான் சொல்றார். அதே போல ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் அன்னைக்கு ஏழுமலையில இந்த நிகழ்ச்சியானது நடக்கிறது. பகவான் குபேரனுக்கு வட்டி கொடுக்கிற அந்த நிகழ்ச்சி, அதனை நம்ம சேலத்திலையும் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசையினால எல்லாருமே நடத்தினாங்க. ரொம்ப சிறப்பா நடந்தது. ஜெய் ஸ்ரீராம். இன்னும் இதனுடைய சிறப்பு அதிகமா தான் இருக்கு. இன்னும் இதோட சிறப்பு என்னன்னா, அத்திவரதரும் இங்க இருக்கார். 48 நாட்கள் இங்க அத்திவரதர் இருக்காரு இல்லையா, அவரோட சேர்ந்து அவரும் பார்க்கணும் அப்படிங்கிற அவருடைய ஆசையினால அவரோடையும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அற்புதமாக நடந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருமே. ஸ்ரீ சந்தான வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் சயன ஏகாதசி உற்சவம். சேலம் பொன்னம்மாப்பேட்டை பாமா ருக்மணி சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு சயன ஏகாதசி முன்னிட்டு சிறப்பு அலங்காரம் செய்து இருந்தனர். தொடர்ந்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர்.